பிளாக் மித் வுகாங் மாதிரி ஒரு கேமை கேட்டாங்க. இப்போ பிளாக் மித் பேர் ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருக்கு. சோய்க்யூன்னு என்னமோ வச்சிருக்காங்க. இந்த கேம் இப்போ புதுசா வரப்போகுது, இன்னொரு 2 வருஷத்துல வரப்போகுதாமா. இப்ப ட்ரெய்லர் தான் வரும்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க மொத்தமா ட்ரெய்லர் இல்ல, உடனே கேம் பிளே 16 நிமிஷம் கேம் பிளேவை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. நான் பார்த்தேன், ஃபுல்லா வயலன்ஸ் தான் இருக்கு. ஃபுல்லா சண்டை போட்டுட்டு ஃபுல்லா அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் மொத்த கேமுமே இருக்கு. எனக்கு என்னமோ ஃபன்னா தான் இருக்கு. ஏன்னா ஒரு சில இதெல்லாம் இருக்கு, ஒரு சமன் பண்ற சீன்லாம் வருது, கொஞ்சம் மாசா தான் இருக்கு. அந்த ஆம ஓட்டை வச்சிருக்கிற ஒருத்தன், ஆம ஓட்டு இல்ல, அது ஒரு செதர் மாதிரி ஏதோ ஒன்று சிறகு மாதிரி வச்சிருக்கான், பட்டாம்பூச்சி சிறகு மாதிரி. அது பயங்கரமா இருந்துச்சு. அவன் சிறகெல்லாம் தூக்கி போட்டு சண்டைக்கு வர்ற சீன்லாம் கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஒரு ஹாரர் பட வைப்பு தான் கொடுக்குது. ஏன்னா ஹீரோ ஒரு பேயோட்டு பவன் அந்த மாதிரி, கால பைரவன் மாதிரி ஒருத்தர். இந்த மாதிரி ஒரு சண்டை மொத்தமாவே வயலன்ஸ் தான் இருக்க போகுது, சண்டை தான் இருக்க போகுது, அடிச்சுட்டு இருப்பாங்க. பிளாக் மித் வுகாங் எத்தனை பேர் ஆடி இருக்கீங்கன்னு தெரியல. அந்த கேம்லயும் ஃபுல்லா இந்த மாதிரி ஃபைட்டு தான் இருக்கும். அதுல இந்த மாதிரி மேஜிக்கு, இந்த சைனீஸ் மித்தாலஜி அந்த மாதிரி நிறைய கலந்து அடிச்சிருப்பாங்க. இதுவும் அதே கம்பெனி, அதோட அடுத்த பாகமா தான் வருது. இதுவும் கொஞ்சம் மனுஷனை வச்சு கொண்டு போவாராங்க. ஏன்னா ஒரு எக்ஸோசிஸ்ட், அதாவது பேய் ஓட்டுறவனை வச்சு காட்டுறாங்க, கால பைரவனை வச்சு காட்டுறாங்க, அவ்வளவுதான், வித்தியாசம் பெருசா இல்லை. அதான் இந்த கேம் நல்லா இருக்கும், 2 வருஷத்துல வரப்போகுது, நிறைய பேர் ஆடதான் போறாங்க. கிராபிக்ஸ் பயங்கரமா இருக்கு, கிராபிக்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பீக் லெவல்ல இருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்கும் வந்ததுலேயே பெஸ்ட் கிராபிக்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா சைனீஸ் மித்தாலஜில நான் கேம் பிளே கூட பார்த்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்ததே பிளாக் மித் வுகாங் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது வரைக்கும் கேம் வந்திருக்கலாம், ஆனால் நமக்கு தெரிஞ்சது அதான் முதல்ல. அதுக்கப்புறம் இந்த இது வந்திருக்கு. இது ஓப்பன் வேர்ல்டா இல்லை, இது குறிப்பிட்ட இடத்துக்கு போற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். பார்ப்போம், கேம் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். அதனால தான் நான் சொல்றேன்.